ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கின் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நிஃப்டி பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட்டுங்கிறது பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ஐடி செக்டார், மெட்டல் செக்டார், ரியாலிட்டி இதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஏன்னா ஃபெட் வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை வச்சு ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேபி இன்னும் கொஞ்சம் டவுன் போகட்டும், அதுக்கப்புறம் நான் கன்சிடர் பண்ணலாம் இருக்கிறேன் ஐடி ஸ்டாக்ஸில். இது என்னோட ஒப்பீனியன் ஐடி ஸ்டாக்ஸில். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால அன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ நிறைய பேர் வந்து நான் அந்த போஸ்ட் பண்ண சார்ட்டில் ஆகஸ்ட் 30, 31 லீவுன்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு ஆகஸ்ட் 30 தான் லீவு அப்படின்னு. நான் ரெண்டாவது வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா நான் ஆகஸ்ட் 27 தான் லீவுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவு. ஆனால் சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவும் அதில் மென்ஷனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஆகஸ்ட் 27 மார்க்கெட் லீவு தான். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 97 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,967 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,635 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 329 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 10 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 50,139 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 839 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 36,280 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் ஒரு 12% நெகட்டிவில் 12 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 52,989 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா, டிஏஎஸ் வந்து 3,214 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2,218 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இந்த கேமிங் செக்டர், அதாவது ரியல் மணி வச்சு பெட் பண்ணி விளையாடுற அந்த கேமிங் செக்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதில் ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அனுப்பம் மிட்டல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். ஆக்சுவலி வருஷத்துக்கு இது மூலமாட்டு 27,000 கோடி ரெவன்யூ வருது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஸ்கில்லானவங்க, அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ் இதுலேயும் இருப்பாங்க. அதாவது கேமிங் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறதே அது வந்து மூளையை உடச்சி உருவாக்குறது அப்படின்னு தான். ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேலண்டட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் இதில் ஒரு தனித்திறமை இருக்கும். கேமிங் செக்டரில் வந்து அவங்களுக்கும் ஒரு செப்பரேட் டேலண்டட் ஸ்கில் இருக்கும். பட் பேன் பண்ணுறது எனக்கு எதுவும் சரியாக படல. மேபி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் பண்ணி பெருசாக மணி வச்சு பெட் பண்ணாத மாதிரி, அதாவது மணியை ரொம்ப யூஸ் பண்ணாத மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை பேன் பண்ணுறதே 27,000 crores வந்து ஜிஎஸ்டி ஆனுவலி போகும். அட் த சேம் டைம் வந்து 10,000 கோடி ப்ளஸ் ஆட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இது மூலமாட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேரோட கேமிங் ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வீணாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அனுப்பமிட்டல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து அல்கஹாலை ஏன் பேன் பண்ணலன்னு அதையும் அவர் கொஸ்டின் ஆட்டு வச்சுருக்காரு. ஸோ இது வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஐபிஓஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன்னு சொல்லி குரூப்பில் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்ரான் இன்ஜினியரிங் ஐபிஓ. இது ஆகஸ்ட் 26 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 29 க்ளோஸ் ஆகுது. ஸோ இதோட இஷ்யூ ப்ரைஸ் 92 to 97 crores பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸு. ஒரு லாட்டில் 148 ஷேர் வரும். மேக்ஸிமம் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 14,800 700 அந்த ரேஞ்சில் வரும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு லாட் 15,000 ரூபாய்க்கு உள்ளே வரும். ஸோ இதில் QIBக்கு வந்து 50%, ரீட்டெயிலுக்கு 35%, என்ஐஐஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ 26 ஓப்பன் ஆகி 29 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 1 ரீஃபண்ட்ஸ் செப்டம்பர் 2 டிமேட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுறதும் செப்டம்பர் 2 லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 3 இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தேன். லாஸ்ட் இயரில், அதாவது ஃபினான்ஷியல் 25 அசட்ஸ் வந்து 1,354 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 959 கோடியிலேருந்து ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் அதிகரிச்சிருக்கு, 922 கோடியாக இருக்குது. 791 கோடியிலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 77 crores மேலே இருக்குது பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 160 கோடி இருக்குது, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 449 கோடியாக இருக்குது. டோட்டல் பாரோயிங் 272 கோடியாக இருக்குது. பாரோயிங்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16% மேலே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 23.34% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.58 இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 8.44% இருக்குது. எபிட்டா மார்ஜின் 17.50% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.81 இருக்குது. இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,501 கோடியாக இருக்குது. இந்த ஐபிஓ வந்து ஒரு 18% லிஸ்டிங் இன் கொடுக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு லாட் இதில் நாளைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 17 ரூபா per ஷேரில் இருக்குது. ஒரு 18 to 20% லிஸ்டிங் இன் கிடைக்க சான்சஸ் இதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலான் ஹெல்த் கேர் ஐபிஓ. இது வந்து ஆகஸ்ட் 26 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 29 க்ளோஸ் ஆகுது. 86 ரூபாலேருந்து 91 ரூபா per ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் பேண்டு. 164 ஷேர் இருக்கும் ஒரு லாட்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்ச் தான். ஒரு லாட் அப்ளை பண்ணோன்னா ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வேணும்.
ஸோ இதில் லிஸ்டிங் டேட் பார்க்கும்போது அதே தான், செப்டம்பர் 1 அலாட்மெண்ட்டு, ரீஃபண்ட்ஸ் 2 டிமேட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுது, 3 லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15,200 கிட்ட வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி அவங்க வந்து மினிமம் ப்ரைஸ் வச்சே 14,924 வருது ஒரு லாட்டுக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு 15,200 ருபீஸ் கிட்ட வேணும். இதிலே ஒரு லாட் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். இதோட அசட்ஸ் வந்து 181 கோடியாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 120 கோடியாக இருக்குது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டபுள் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் டபுள் ஆயிருக்கு, 20 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் டபுள் ஆயிருக்கு, 32 கோடியாக இருக்குது. நெட்ஒர்த் 80 கோடியாக இருக்குது. ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. பாரோயிங்கும் பார்த்தீங்கன்னா 74 கோடியிலேருந்து 58 கோடியாக குறைச்சிருக்கிறாங்க. இதோட மார்க்கெட் வேல்யூவே மார்க்கெட் கேபிட்டலே 480 கோடி தான் இருக்குது. பட் இதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 40.45%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 21.93%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.73, ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 17.06 இருக்குது. எபிட்டா மார்ஜின் 26.88% இருக்குது. இந்த அனலான் ஹெல்த் கேர் லிமிட்டடோட லாஸ்ட்டு ரெவன்யூ, அதாவது மார்ச் 2025 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 81% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 112% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. இந்த கம்பெனி கைவசம் பார்த்தீங்கன்னா 65 கமர்ஷியலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, 28 பைலட் ஸ்டேஜில் இருக்குது, 49 லெபார்டரி ஸ்கேல் டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து சிப்லா அது மாதிரிப்பட்ட ஒரு ஃபார்மா கம்பெனிஸ் தான். இது போக 21 ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபைல்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க க்ரோயிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. பிரேசில், சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏபி இதுவும் செல் பண்ணுறாங்க. ஆக்டிவ் ஃபார்மசிட்டிகல்ஸும் வந்து செல் பண்ணுறதாட்டெலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போக 34 மெம்பர் டீம் வச்சுருக்கிறாங்க, 24 சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட் லாங் டேர்முக்கு அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. 2013 தான் இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஏபிஐ வந்து ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஹியூமன் ஹெல்த்துக்கும் அனிமல் ஹெல்த்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நியூட்ராசிட்டிகல்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இதில் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அது போக கம்பெனி வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு 30.72 crores வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டால் அந்த கம்பெனி லாங் டேர்முக்கும் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஐபிஓவில் அப்ளை பண்ணுவோம், கிடச்சா பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் என்ன ஒன்றுனா இதோட வேல்யூஷன் எடுத்து பார்த்தேன், 17 times சம்திங் தான் இருந்துச்சு. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.67 தான் இருந்துச்சு. அதனால அந்த ஐபிஓ கிடச்சினா நான் லாங் டேர்முக்கே ஹோல்ட் பண்ணலான்னு தான் பிளானில் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட் இன்றைக்கி 2% மேலே போச்சு. 772 க்ளோஸ் ஆயிருக்கு, 775 வரைக்கும் போச்சு. ராஜீவ் ஆனந்த் பார்த்தீங்கன்னா CEO அண்ட் MD ஆட்டி இண்டஸ்இண்ட் பேங்க்கில் லீடர்ஷிப் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 3 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸில். அசட் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல், கார்ப்பரேட் பேங்கிங் இதில் எல்லாமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சுமன் கத்பாலியா, அருண் குரானா இவங்க வந்து ஏப்ரலில் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஆக்சுவலி $230 million அளவுக்கு லாஸஸ் நடந்துச்சு. சில இன்டர்னல் ட்ரேடிங் அப்படிலாம் என்னெல்லாமோ இன்சைடர் ட்ரேடிங் அப்படி நிறைய இஷ்யூஸ் எல்லாமே நடந்துச்சு. ஸோ இதில் இவர் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜீவ் ஆனந்த் ஆக்சிஸ் பேங்க்கில் செவரல் லீடர்ஷிப் ரோலில் இருந்திருக்காரு. ஸோ ஆக்சிஸ் அசட் மேனேஜ்மெண்ட் லிமிட்டடில் 2009 MD and CEO இருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லையும் டெப்டி மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. சில ஃப்ரான்ச்சைசி பேங்கிங் ஃப்ரான்ச்சைசியில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பேங்கிங் ஆப்ரேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவரோட டிகிரின்னு பார்க்கும்போது, அதாவது இவரோட குவாலிஃபிகேஷன் காமர்ஸ் டிகிரி வச்சுருக்காரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு 3 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாட்டு நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ், அதாவது முந்தின குவார்டர் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்இண்ட் பேங்கோட நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது போக இண்டஸ்இண்ட் பேங்குக்கு கிரைசில் பார்த்தீங்கன்னா AA+ ரேட்டிங்கை வந்து கொடுக்குறாங்க லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி. இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இந்தியாவோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து 18 month லோக்கு போயிருக்கு ஜூலையில். ஆக்சுவலி இம்போர்ட் வந்து 8.7% விழுந்திருக்கு ஜூலையில். 18.56 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது மந்த் ஆன் மந்த் பேசிஸில். இது February 2024 கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர் பேசிஸில் க்ரூட் ஆயிலோட அந்த இம்போர்ட் வந்து 4.3% விழுந்திருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் வந்து ஜூனில் வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது, அதாவது 18 month லோ வந்து டச் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார், BSE, சோழமண்டலம் ஃபினான்ஸ், VBL, IOCL, ஆயில் இந்தியா, IRFC இதெல்லாமே அவரோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. பட் எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவில் இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூஷன், அதாவது ஒரு அண்டர் வேல்யூட் பங்காக இருக்கும்போது இந்த பங்கெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா
இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ ஜெகஜோதியாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிஎஸ்சி, சோழமண்டலம் ஃபைனான்ஸ், வருண் பெவரேஜஸ், ஆயில் இந்தியா, ஐஆர்எஃப்சி எல்லாம் வேல்யூஷன் அதிகமானதுக்கப்புறம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து மேபி ஒரு மார்க்கெட்டில் ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரும்போது தர்ம அடி விழும். அந்த டைமில் நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனை தாங்கி தான் ஆகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் வரும். ஒரு ஓவர் வேல்யூட் பங்கை வாங்கும்போது அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக வரதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ ஃபண்டமெண்டலி நல்ல பங்காக இருந்தாலும் அட் த சேம் டைம் அதோட வேல்யூஷனும் செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்டு, டாட்டாவோட ட்ரெண்ட்டு. ஸோ அதனால வேல்யூஷன் எப்போவுமே அதிகமாக இருக்கிற பங்கில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் மல்டி பேக்கர் ஸ்டாக்கு வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ். இந்த பங்கு யார்ட்டெல்லாம் இருக்குன்னு தெரியல. இப்போ ரீசென்ட்லி கூட பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. என்கிட்ட ஒரு 80 ஸ்டாக் போல் இருந்துச்சு. இந்த பங்கு வந்து 11.33 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5% லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்திருந்தாங்க. இதில் என்ன ஒன்றுனா லாஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு 400% இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 6 மந்தில் 60% இந்த பங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ரீசென்ட்லி கூட நல்ல ஒரு ஏற்றம் இருந்து. இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:10 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. 1:10 அந்த ரேஷியோவில் வந்து ஸ்டாக் ஸ்பிட்டும் பண்ணுறாங்க. பட் ரெக்கார்ட் டேட் இன்னும் வரல. நிறைய பேர்கிட்ட அந்த பங்குகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பட் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஜஸ்ட் 127 crores தான் மார்க்கெட் கேபிட்டலே இருக்குது. ஸோ யாராவது வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸு. ஸோ என்கிட்ட ஒரு 80 or 84 ஷேர் என்கிட்ட போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 361 அசட்ஸ். அவங்க வந்து 50% ஆஃப் ஸ்டேக் வந்து ப்ரூக்ஃபீல்டு புனேயில் வந்து மிஸ்யூஸ்டு ப்ராஜெக்ட்ஸுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு யூஸ் ப்ராஜெக்ட்டு அது வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளூ கிராஸ் பிஸ்னஸ் பார்க் கல்யாணி நகரில் பூனேயில் 2400 கோடிக்கு 50% ஆஃப் ஸ்டேக் வந்து 361 அசட் அவங்க வந்து அதை அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 361 அசட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிபிஐ பேங்க்கில் எல்ஐசியும் கவர்மெண்ட்டும் ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த எல்ஐசி வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டராட்டு ஐடிபிஐ பேங்க்கில் ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டும் எல்ஐசியும் சேர்ந்து 60.72% ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாட்டி எல்ஐசி ஐடிபிஐ பேங்க்கில் ஸ்டேக்கு 15% அளவு குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்ஐசி பார்த்தீங்கன்னா 30%, அதாவது அவங்களோட 49.24% ஸ்டேக்கில் 30% வந்து டைல்யூட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சம் போர்ஷன் வந்து செல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 2000 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா அவங்க வந்து 25% மினிமம் ஷேர் ஹோல்டிங்ஸ் நாம்ஸ் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு. இது 4.60% ஸ்டேக் டைல்யூஷன் மூலமாட்டு தான் இதை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் 79.60% வந்து கவர்மெண்ட் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட கிரெடிட் growth இந்த ஃபினான்ஷியல் இயரில் 17% இருக்குது. ஸோ இப்போ 2000 கோடி ஸ்டேக் டைல்யூஷன் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு ஐஆர்இடிஏ இவங்க வந்து கவர்மெண்ட் கூட, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபினான்ஷியல் 26 8200 கோடியை டச் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி 24 to 25 அந்த டைமில் 6743 கோடியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது 8200 கோடி அந்த லெவலில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஆர்இடிஏ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டார், பிரதர் இந்த கர்நாடகா பேங்க்கில் 200 rupeesல 320 ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் அவரோட ஆவரேஜ் ப்ரைஸ் 200 நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் இருப்பார். ஸோ இப்போ செல் பண்ணிவிட்டு ஐடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கர்நாடகா பேங்க்கில் அவருக்கு கர்நாடகா பேங்க் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து அவருக்கு கம்மியாகுது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஐடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா, நல்ல டிவிடெண்டாவது வரும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டால் கர்நாடகா பேங்க்கில் இருக்கிற அந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கர்நாடகா பேங்க் மேலே தான் போக போகுது. நீங்கள் இப்போ எக்ஸிட் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத லாஸாட்டு வந்து முடியும். ஸோ கர்நாடகா பேங்க் ஒன்றும் ரொம்ப மொக்க கம்பெனிலாம் சொல்ல முடியாது எக்ஸிட் பண்ணிட்டு போகிற ரேஞ்சுக்கு. ஸோ நீங்கள் கர்நாடகா பேங்க்கில் வச்சுக்கோங்க. கர்நாடகா பேங்க்லேயே டிவிடெண்ட் வரும். அதை எடுத்து வேணால் ஐடிசியில் போடுங்க. ஸோ நீங்கள் 320 ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பல்க் டிவிடெண்ட்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கர்நாடகா பேங்க் எக்ஸிட் பண்ணாதீங்க. லாஸ் புக்கிங் பண்ணுற அளவுக்குலாம் கர்நாடகா பேங்க் ஒன்றும் மொக்க கம்பெனி கிடையாது. ஸோ அதனால் அதை வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு அமௌண்ட் இருக்குன்னா தனியாக அதை எடுத்து ஐடிசியில் போடுங்க. சிப்லா பார்த்தீங்கன்னா எல்இலி கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒரு டயபெட்டிஸ் ட்ரக்கு, அவங்களோட அந்த டயபெட்டிஸ் ட்ரக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 பேருமே சேர்ந்து பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ செமாக்யூல்டேட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் யூஎஸ் பேஸ் எல்இலி கூட சிப்லா வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து ஆன்டி டயபெட்டிக் மெடிகேஷன் அந்த செக்மெண்ட்டில் வருது. செமாக்யூல்டேட் அண்ட் ஓசாம்பிக் இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சிப்லா வந்து டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுவாங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா சிப்லாவே அதை ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஒசம்பிக்கு செமாக்யூல்டேட்லாம். இப்போ ஒசம்பிக்கு வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது கண்ட்ரியில். ஸோ இப்போ சிப்லா வந்து நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிக்கிளே மென்ஷன் பண்ணியிருக்கு. லேட்டர்லி பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த ட்ரக்கை
ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ சிப்லா வந்து இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, 1600 மேலே இருக்குது. எகைன் அந்த ஸ்டாக் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் வரும்போது பார்த்துக்கலாம். இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.